தொடர்ந்து நம்மிடையே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ஜெயக்குமார், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. ஆரும் வீரப்பன் அவர்களுடைய மறைவு செய்தி குறித்து தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவிலே எம்ஜிஆருக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவராக அறியப்பட்டவர், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோடும் பணியாற்றியவர். உங்களுடைய ஆரம்ப கால அரசியல் பிராயத்திலையும் நீங்க அவரை பார்த்திருப்பீங்க. அவருடனான உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. அருமையான ஆரம்பி மறைவு என்பது ஒரு மிகுந்த ஒரு சோகத்தையும் வருத்தத்தையும் நமக்கு அளிக்கின்ற ஒரு செய்தியாகத்தான் நிச்சயமாக பார்க்க முடியும். ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அது இன்றைக்கு அவர் மாறுபட்ட கருத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து அவர் அந்த அடிப்படையில மறைத்தாலும் கூட அந்த கடந்த காலம், அதாவது புரட்சி தலைவர் இதே எம்ஜிஆரோடு இருந்த காலம், அதாவது பல படங்களை தயாரித்தவர் நம்முடைய ஆரம்பி அவர்கள். அதே போன்று புரட்சி தலைவர் இருந்த காலத்திலேயே அன்றைக்கு நாங்கள் எல்லாம் புரட்சி தலைவர் தோற்றுவித்த, அதாவது எம்ஜிஆர் இளைஞரணி, அந்த எம்ஜிஆர் இளைஞரணி புரட்சி தலைவர் அவர்கள் தோற்றுவித்து அன்றைக்கு ராயபுரம் பகுதி எம்ஜிஆர் இளைஞரணி துணைத் தலைவராக இருந்த காலகட்டத்தில் அப்போது அம்மா அவர்கள் அரசியலில் புரட்சி தலைவர் அவர்கள் கொண்டு வந்தபோது, அரசியல்வாதிக்காக கொண்டு வந்தபோது, கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தபோது அப்போது கட்சிக்குள்ளேயே 2 பிரிவாக இருந்தது. ஒன்று ஆர்மி ஒன்று, அதே போன்று ஆர்மி பிரிவு ஒன்று, அதே போன்று இது புரட்சி அம்மாவுடைய ஆதரவு என்ற நிலை இருந்தது. நாங்கள் எல்லாம் அம்மா, அதாவது 1982ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த உடனேயே அம்மாவுடைய ஆதரவாளர்களாக இன்றிலிருந்து எந்த வரை இருந்தோம். அதுதான் ஒரு உயர்வு, ஒரு விசுவாசத்துக்கு அம்மா அவர்கள் எங்களுக்கு அந்த ஒரு உயர்வு அளித்தார்கள். அந்த அடிப்படையில் அப்போது எதிரும் புதிருமாக இருந்தாலும் கூட அன்றைக்கு புரட்சி காலத்திலே புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பெருந்தன்மையோடு ஆர்மியும் சேர்த்து, எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள், குறிப்பாக நடமாடும் பல்கலைக்கழகம் டாக்டர் நாவலர் அவர்கள், அதே போன்று ஐயா எஸ்.டி. சோமசுந்தரம் அவர்கள், ஐயா கே.ஏ.கே அவர்கள், ஐயா திரு ராஜாராம் அவர்கள், இது போன்று அன்றைக்கு கேபினெட்ல ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் அன்றைக்கு ஒரு பேபி ஆஃப் த கேபினெட், 91ஆம் ஆண்டு பேபி ஆஃப் த கேபினெட் என்று சொன்னால் அது நான் தான். அன்னைக்கு ஆர்மி அண்ணன் கூட சொல்லுவார், நம்முடைய பேபி ஆஃப் த கேபினெட் பார்த்தா ஜெயக்குமார் தான் சொல்லணும், ஒரு நகைச்சுவா அவர் சொல்லுவார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பழகுவதற்கு நல்ல ஒரு இனிமையான மனம் கொண்டவர். அந்த வகையில அந்த நினைவுகள் நான் இந்த நேரத்தில் நான் பதிவு வைப்பதற்கு கடமைப்பட்டிருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கருத்து மாற்றத்தில் அவர் மாற்று கட்சி சென்றாலும் கூட அவருடைய அந்த கடந்த காலம் புரட்சியோடு இருந்த காலம், புரட்சி அம்மா கேபினெட்ல இருந்தது. புரட்சி அம்மாவோடு நானும் என்னுடைய கேபினெட் கல்லீக் என்று சொல்லலாம் அன்னைக்கு ஆர்மி அண்ணன். அந்த வகையில அந்த நினைவுகள்லாம் இன்னைக்கு எனக்கு பசுமையாக இருக்கு. அவருடைய மறைவு என்பது உண்மையிலே ஒரு பெரிய அளவுக்கு வருத்தப்படக்கூடிய, வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியும். நன்றி திரு ஜெயக்குமார், இணைப்பில் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.